எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, குரோதி வருட நவநாயகர்கள் உபநாயகர்கள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நவநாயகர்கள் அப்படின்னா 9 கிரகம் இருக்குல்ல, அந்த 9 கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பதவி கொடுக்கப்பட்டிருக்கும். இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு கிரகம் பதவியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜான்னு சொல்லக்கூடிய பதவி செவ்வாய் ஏற்றிருக்குது. உபநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடியது குதிரை. அடுத்து மந்திரிங்கிற பதவியை சனி ஏற்றிருக்குது. இதனுடைய உபநாயகர் யானை. சேனாதிபதிங்கிற பதவி சுக்கிரன் ஏற்றுக்குது. உபநாயகர் பசு. அர்க்காதிபதி அப்படிங்கிற பதவியை சுக்கிரன் ஏற்றுக்குது. அதுக்கு உபநாயகர் பச்சி. மேகாதிபதி அப்படிங்கிற பதவியை சுக்கிரன் ஏற்றுக்குது. உபநாயகர்கள் மரம் செடி கொடிகள். சஸ்யாதிபதி அப்படிங்கிற பதவியை செவ்வாய் ஏற்றிருக்குது. அது உபநாயகர்கள் பொதுமக்கள். ரசாதிபதி அப்படிங்கிறது பதவியை குரு ஏற்றிருக்காரு. உபநாயகர் சர்ப்பம். நிராசாதிபதி அப்படிங்கிற பதவியை செவ்வாய் ஏற்றிருக்காரு. அதனுடைய உபநாயகர் கிரகங்கள். தானியாதிபதி அப்படிங்கிற பதவியை சூரியன் ஏற்றுக்குது. உபநாயகர் ஒட்டகம். பசுநாயகர் அப்படிங்கிற பதவியை கோபாலன் ஏற்றிருக்காரு. உபநாயகர் எல்லாத்துக்குமே இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாங்கத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஜாங்கிற பதவி சில பஞ்சாங்கங்களில் மாறி வருது. அது உங்களுக்கு எது கரெக்டாக வருதுங்கிறத நடைமுறையில் பொருத்தி பார்த்தா தான் தெரியும். வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், அதே மாதிரி நிறைய பஞ்சாங்கங்கள் புக்ஸு இப்போ நிறைய இருக்குது. அதில் சில பஞ்சாங்கங்களில் பார்த்தீங்கன்னா ராஜாங்கிற பதவியை வேறு கிரகம் ஏற்குது. இப்போ இந்த ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் இதில் ராஜாங்கிற பதவியை செவ்வாய் ஏற்றிருக்குது. இது வேறு பஞ்சாங்கம், ஆற்காடு பஞ்சாங்கம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வேறு கிரகங்கள் இந்த பதவி ஏற்றிருக்குது. இப்போ ராஜாங்கிற பதவி ஏற்றக்கூடிய கிரகம் இந்த வருஷத்தில் என்ன பலன் கொடுக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு பதவி ஏற்ற கிரகங்கள் இந்த வருஷத்தில் என்னென்ன பலன்கள்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு பஞ்சாங்கத்துலேயும் மாறி வருது. இது நடைமுறையில் எந்த பலன் கரெக்டாக வருதுங்கிறத அனுபவத்தில் பொருத்தி பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இதில் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்க பலனை தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். இது ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, இது தெரிஞ்சால் தான் இதுக்கு அடுத்த வீடியோவில் ஆதாயம் விரயம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஆரோக்கியம் அன்னாரோக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அப்போ உங்களுக்கு எவ்வளோ இந்த வருஷத்தில் ஆதாயம் கிடைக்கும், அதாவது எவ்வளோ வரவு எவ்வளோ செலவுங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ வரவு வரும், எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும், ஆரோக்கியமின்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த விஷயங்களை தெரிஞ்சால் தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இது போடணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு. இருந்தாலும் இதை போட்டால் தான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறது புரியும். அந்த காரணத்துக்காக தான் இதை போட்டேன். பலன் சொல்கிறதுக்காக நான் இதை போடலை. இருந்தாலும் இதை போட்டதுனால சும்மா இதனுடைய பொது பலன்களை நம்ம பார்ப்போம். இப்போ ராஜாவாக செவ்வாய் பதவி ஏற்றிருக்கிறதுனால இந்த நாட்டை ஆளக்கூடியதான் ராஜான்னு சொல்கிறோம். அப்போ அவங்களுக்குள்ளேயே சண்டை வரும். நாட்டை ஆள்றவங்க தானே ராஜா. அப்போ மினிஸ்டர்ஸ்குள்ளேயே, அரசியல்வாதிக்குள்ளேயே இந்த வருஷம் சண்டை நிறைய உருவாகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தீ விபத்து ஏற்படும், வாகன விபத்து ஏற்படும். போலீஸினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அவங்க சொல்கிறது தான் எல்லோரும் கேட்குற மாதிரி வரும். எல்லாரையும் அடைக்கி ஒடுக்கிற மாதிரி இருக்கும் போலீஸ்காரங்க. இந்த மாதிரி சூழல் ஏற்படும். மக்களுக்கிடையவும் அரசியல்வாதிக்கிடையவும் சண்டை ஏற்படும். மந்திரியாக சனி பதவி ஏற்றிருக்கிறதுனால காய்கறி விலை, பழங்கள் விலை அதிகமாக உயரும். எல்லாருக்குமே பொதுமக்களுக்கு ஜீரண உறுப்பில் அதிகமான நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது பொது பலன், எல்லாருக்குமே வரும்னு சொல்லலை. அதிகபட்சமான பேருக்கு இது நடக்கும். சேனாதிபதி அப்படிங்கிற பதவியை சுக்கிரன் ஏற்றிருக்கிறதுனால அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வருஷத்தில் நிறைய லவ் மேரேஜஸ் நடக்கும். நல்ல மழை பெய்யும், நல்ல மழை இருக்கும். அதே மாதிரி விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அர்க்காதிபதி அப்படிங்கிற பதவியை சுக்கிரன் ஏற்றிருக்கிறதுனால பட்டு சேலை வியாபாரம் நல்லா நடக்கும். ஜவுளி விற்பனை நல்லா இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேகாதிபதி அப்படிங்கிற பதவியை சுக்கிரன் ஏற்றுக்கிறதுனால, மேகம்னா வானத்திலேருந்து மழை பெய்யுறது, அதுதான் மேகாதிபதி. அதனால் சுக்கிரன் இந்த நீர் கிரகம், அது மழை சம்மந்தப்பட்ட அதிபதியாக வர்றதுனால நல்ல மழை பொழியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பால் உற்பத்தி அதிகமாகும் இந்த வருஷத்தில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தினுடைய பொது பலனில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. சஸ்யாதிபதி அப்படிங்கிற பதவியை செவ்வாய் ஏற்றுக்கிறதுனால பயிர்களுக்கு நிறைய சேதம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வடநாட்டில் வெட்டுக்கிளியினுடைய தொல்லைகள்னால பயிர்கள் நிறைய சேதம் அடையும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ரசாதிபதி அப்படிங்கிற பதவியை குரு ஏற்றுக்கிறதுனால கரும்பு, மஞ்சள் உற்பத்தி அதிகமாகும். குருவினுடைய காரகத்துவம் என்ன, இனிப்பு தானே.
அப்போ கரும்பு இனிப்பாக தானே இருக்குது, குரு வந்து மஞ்சள் கலரில் தானே இருக்குது. அப்போ கரும்பு மற்றும் மஞ்சள் உற்பத்தி அதிகமாகும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. திரவ பொருள் விலை மலிவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த சென்ட் இது போன்ற ஐட்டங்கள் வந்து மலிவான விலையில் கிடைக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நிற ரசாதிபதி அப்படிங்கிறத பதவியை வந்து செவ்வாய் ஏற்றுக்கிறதுனால செவ்வாயினுடைய காரத்துவம் என்ன, பவளம். அப்போ பவளத்தினுடைய உற்பத்தி வந்து இந்த வருஷம் அதிகமாக இருக்கும். நவரத்தின வியாபாரம் வந்து நல்லா விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ரத்தினங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தானியாதிபதி அப்படிங்கிற பதவியை வந்து சூரியன் ஏற்றுக்கிறதுனால சூரியனுடைய நிறம் சிவப்பு தானே, அப்போ சிகப்பு நிற தானியங்கள் வந்து நல்ல விளைச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பீகார் போன்ற மாநிலத்தில் வந்து தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. பசுநாயகர் அப்படிங்கிற பதவி வந்து கோபாலன் அவர் ஏற்றுக்கிறதுனால சுக்கிரன் தான் அதுவும், அதனால் வந்து பசுங்கிறதும் சுக்கிரன் தான். அப்போ நல்ல விளைச்சல் ஏற்படும், பால் வந்து நிறையா கிடைக்கும். இந்த வருஷம் வந்து பால் உற்பத்தி அதிகமாகும், பசுக்கள் நிறையா பால் கறக்கலாம் பசுக்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த வருஷத்தில் வந்து ஒவ்வொரு பதவியை வந்து ஒவ்வொரு கிரகம் ஏற்றுக்கிட்டு அந்த வருஷ பலன்களை வந்து அது எப்படி செய்யுதுங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். இது பஞ்சாங்கத்திலே இருக்குது, ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்தில் நீங்கள் முடிஞ்சால் பார்த்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பஞ்சாங்கத்துலேயும் வந்து இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் மாறுபடுது. இப்போ இதே வந்து வேறு ஆற்காடு பஞ்சாங்கத்தில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது, அதில் வந்து ராஜா மந்திரிங்கிறதுலாம் கொஞ்சம் மாறி இருக்குது. இப்படி ஒவ்வொரு பஞ்சாங்கத்துலேயும் சில மாற்றங்கள் இருக்குது. எது வந்து நடைமுறைக்கு பொருந்தி வருதுங்கிறத அனுபவத்தில் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து திருக்கணித முறைப்படி கணிக்கப்பட்ட பஞ்சாங்கம், ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம். அதில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். இது கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த ராஜா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு கிரகம் வந்து ராஜா பதவியும் ஒவ்வொரு கிரகம் மந்திரி பதவியும் இப்படி வருஷத்துக்கு வேறு வேறு கிரகங்கள் வந்து இந்த பதவிகளை வந்து ஏற்கும்போது அதனுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த வருஷத்தில் வந்து இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட காரக பொருள்கள் வந்து விலை உயரும் அல்லது வந்து உற்பத்தி வந்து அதிகமாகும், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்காக தான் விளக்குறதுக்காக இந்த வீடியோ வந்து போட்டேன். இது தெரிஞ்சால் தான் ஒரு தனி மனிதனுடைய அல்லது ஒரு குடும்பத்தினுடைய வருமானம் செலவு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா இது தெரியணும். அடுத்த வீடியோஸில் வந்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு வருமானம் நிறையா வருமா, செலவு அதிகமாக வருமா, ஆரோக்கியம் அதிகமாக இருக்குமா, அல்லது வந்து நோய்வாய்ப்படுவாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத இதை பார்த்தா தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த ஒரு காரணத்தினால தான் இதை போட்டேன். இது வந்து என்னுடைய நோக்கம் கிடையாது. இந்த பலன்களை சொல்கிறது வந்து பொதுவாகவே வந்து இந்த ராசி பலன்களோ பொது பலன்களோ சொல்கிறதில்லை. ஆனாலும் இது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறது வந்து புரியுங்கிறதுனால இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.